வணக்கம் நண்பர்களே. ஒரு நாளைக்கு ஒரு மாதுளை சாப்பிட்டால் உடலில் என்னென்ன அற்புதமான மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? சிறிய சிவப்பு நிற மணிகளை போல இருக்கும் இந்த மாதுளம் பழம் வெறும் சுவையான பழம் மட்டும் கிடையாது. இது நம்ம உடலுக்கு தேவையான சக்திகள், நோய் எதிர்ப்பு திறன், இதய ஆரோக்கியம், இரத்த சோகை தடுப்பு, சரும பொலிவு மற்றும் மூளையோடைய செயல்பாடு என பல நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு இயற்கையான சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். பல ஆய்வுகள்ல மாதுளை இலை அதிக அளவுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின்கள் மற்றும் பாலிஃபினால்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இது உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜிகளை குறைக்கும் தன்மை கொண்டது, செல்களை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. இன்னைக்கு வீடியோல மாதுளம் பழத்துல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மதிப்புகளையும், தினமும் சாப்பிட்டால் உடலுக்கு கிடைக்கக்கூடிய 10 அற்புதமான நன்மைகள், யாரெல்லாம் சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட்டால் அதிகமான பலன்கள் கிடைக்கும், எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவோடு எடுக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு மாதுளம்பழம் சாப்பிடணும், எல்லாத்தையும் நம்ம விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். மாதுளையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மதிப்புகளை பார்க்கலாம். 100 கிராம் மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள், கலோரி 83 கலோரி, கார்போஹைட்ரேட் 19 கிராம், நார்ச்சத்து 4 கிராம், புரதம் 1.7 கிராம், கொழுப்பு 1.2 கிராம், விட்டமின் சி, விட்டமின் கே, போலேட், விட்டமின் B9, பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ், சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள். அது என்னென்ன ஆன்டி ஆக்சிடென்ட்கள்னா பியூனிகாலஜின், ஆந்தோஜைனின், இலாஜிக் ஆசிட், இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதனால தான் இது ஒரு சிறந்த ஒரு உணவாக கருதப்படுது. இந்த சத்துக்கள் அனைத்துமே உடலில் இருக்கக்கூடிய பல நோய்களை தடுக்கிறதுக்கும், பல நோய்களில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் இந்த மாதுளம்பழம் மாதுளம்பழம் ஜூஸை எடுத்துக்கிறதுனால நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு மாதுளை பயன்படுது. மாதுளையில் இருக்கக்கூடிய பியூனிகாலஜின் மற்றும் பாலிஃபினால் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதை குறைக்கிறதுக்கு பயன்படுதுங்க. அதாவது LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கும், நல்ல கொழுப்புகளை ஆதரிக்கிறதுக்கும் இந்த மாதுளம்பழம் பயன்படுது. ஆக்சிடேஷனை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. நல்ல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுது. இதனால இதய நோய் அபாயத்தை குறைக்கக்கூடிய ஒரு உணவா மாதுளம்பழம் கருதப்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியாவை தடுக்கிறதுக்கு மாதுள ஜூஸ் பயன்படுதுங்க. மாதுளையில இரும்பு சத்து இருக்குது. அது கூடவே விட்டமின் சி நம்ம எடுக்கும்போது அந்த இரும்பு சத்தை முழுமையா உறிஞ்சுறதற்கு நம்ம உடலுக்கு விட்டமின் சி தேவை. அதனால ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டதுக்கு பிறகு நீங்க சின்னதா ஒரு நெல்லிக்காவோ இல்ல எலுமிச்சை ஜூஸையோ குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அப்பதான் அதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து முழுமையா நம்ம உடலுக்கு போய் சேரும். ஸோ இது ஹீமோகுளோபினை உருவாக்குறதுக்கு மாதுளம்பழம் ஒரு சிறந்த பழமா இருக்கு. அதாவது சிவப்பு ரத்த அணுக்களுடைய எண்ணிக்கையை இது அதிகரிக்கும். உடல் சோர்வை போக்கும். நிறைய பேருக்கு இரும்பு சத்து குறைபாடு, அது ரத்த சோகையினால மயக்கம், தலை சுற்றுதல் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க மாதுளம்பழத்தை ரெகுலரா பழத்தையோ ஜூஸையோ எடுக்கும்போது இது குறைய ஆரம்பிக்கும். முக்கியமா பெண்கள் தான் இந்த அனிமியா சொல்லக்கூடிய ரத்த சோகையினால பாதிக்கப்படுவார்கள். ஸோ அவங்க தொடர்ந்து மாதுளம்பழத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் மாதுளம்பழத்தை கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலுடைய பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. இதனால சளி, காய்ச்சல் போன்ற தொற்றுகளுக்கு எதிராக உடல் ஆதரிக்கிறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. அதே மாதிரி விரைவிலே மீள்றதுக்கும் மாதுளம்பழம் பயன்படுது. நம்மளாம் ஊர்களில் யாருக்காவது உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவோம், மாதுளம்பழம் வாங்கிட்டு போவோம்ல. ஸோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் மாதுளம்பழத்தை வாங்கிட்டு போகிறோம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். நிறைய குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி, இருமல்லாம் வரும். ஸோ அப்போனா அந்த குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து மாதுளம்பழத்தை கொடுத்துட்டு வந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகமாகிடும். ஸோ அவங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். எளிதில் அவங்க சளி, காய்ச்சல்னால இனிமேல் தாக்கப்பட மாட்டார்கள். அடுத்து நான்காவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, சருமத்தை இளமையாக வச்சுக்கிறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இதனால சுருக்கங்கள் தோன்றுவதெல்லாம் தாமதப்படுத்துது. இப்பெல்லாம்
வந்து 30-40 வயசை எட்டின பெண்களுக்கு முகங்கள்ல முகச்சுருக்கங்கள் வருது. ஏன்னா நம்மளுடைய உணவு பழக்கம், காலநிலை, சூழ்நிலையினால அந்த மாதிரி வேகமாவே வந்து ஒரு முதுமையான தோற்றத்துக்கு போயிடுறாங்க. ஆனா வந்து நம்ம இந்த மாதுளம்பழமோ, இல்ல விட்டமின் சி நிறைஞ்ச கொலாஜன் அதிகமுள்ள உணவுகள நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா, நம்மளுடைய தோள்கள்ல வந்து முகச்சுருக்கங்கள் வந்து தாமதப்படுத்தும். 60 வயசுல கூட நீங்க ரொம்பவுமே இளமையா இருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த மாதுளம்பழம் வந்து நம்மளுக்கு உதவியா இருக்குது. அதாவது முதுமைய தாமதப்படுத்துறதுக்கு பயன்படுது. சருமத்த இளமையாவும், பொலிவாவும் வச்சுக்கிறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. கொலாஜன் உருவாக்குறதுக்கு மாதுளம்பழம் ஒரு சிறந்த உணவா இருக்குது. இயற்கையாகவே எல்லாருடைய உடல்லயுமே கொலாஜன் வந்து உற்பத்தி ஆகும். ஆனா வயது அதிகரிக்க அந்த கொலாஜன் உற்பத்தி குறைய ஆரம்பிச்சுரும். அதனால தான் முகங்கள்ல அந்த முகச்சுருக்கங்கள்லாம் வருது. 30 வயதை எட்டுனோனயே அந்த கொலாஜன் உற்பத்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுரும். அப்ப 40 வயசுல ரொம்ப குறைஞ்சிரும். 50, 60 வயசுல ரொம்பவே குறைஞ்சிரும். அத வந்து இந்த முகச்சுருக்கங்கள் வராம இருக்கணும்னா, நீங்க 30 வயசுலேருந்தே கொலாஜன் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது விட்டமின் சி எதுலலாம் இருக்குதோ, அந்த உணவுகள நீங்க அடிக்கடி எடுத்துட்டு வந்தோம்னா, இந்த முகச்சுருக்கங்கள் வராம நம்ம பாதுகாக்கலாம். அடுத்த 5வது நன்மை என்னன்னா, மூளையுடைய செயல்திறனை மேம்படுத்துறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, மாதுளம்பழத்துல இருக்கக்கூடிய பாலிஃபினால்கள் வந்து நினைவாற்றல் மற்றும் மூளையோட செல்கள ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. நினைவாற்றல அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுது. கவனம், அது கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்குல்ல, ஃபோகஸ்ட் அந்த எல்லாத்தையுமே அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுது. வயது அதிகரிக்க நிறைய நினைவாற்றல் வந்து குறைவாகும்ல வயதானவர்களுக்கு. அந்த குறைபாட்ட சரி பண்றதுக்கும் மாதுளம்பழம் பயன்படுறதாக சில ஆய்வுகள் வந்து சொல்லுது. அடுத்து 6வது நன்மை என்னன்னா, உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜிய குறைக்கிறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுதுங்க. நாள்பட்ட அலர்ஜி உடல்ல இருந்துச்சுன்னா, அது பலவிதமான நோய்களுக்கு அது காரணமாக இருக்கலாம். அதனால் மாதுளம்பழத்துல இருக்கக்கூடிய இலாஜிக் ஆசிட் மற்றும் பியூனிகாலஜின் போன்ற சேர்மங்கள் உடல்ல இருக்கக்கூடிய அலர்ஜி செயல்பாடுகளை குறைக்கிறதுக்கு பயன்படுதுங்க. சிலருக்கெல்லாம் அலர்ஜி காரணமா தான் மூட்டுகள்ல வலி, வீக்கமெல்லாம் ஏற்படும். அதெல்லாமே கம்மி பண்றதுக்கு மாதுளம்பழம் ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்து 7வது நன்மை என்னன்னா, ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. ஏன்னா மாதுளையில வந்து பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறது காரணமாக இது ரத்த நாளங்களை சீராக செயல்பட வைக்கிறதுக்கு பயன்படுது. உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாக அடுத்து 8வது நன்மை என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுது. மாதுளையில இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. குடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களின் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. செரிமானத்தை சீரா நடைபெறதுக்கும் மாதுளம்பழம் பயன்படுது. அதனால வயதானவர்கள் கண்டிப்பா மாதுளம்பழத்தை எடுத்துக்கிறணும். அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இந்த பழத்துல இருக்குது. செரிமானமும் சூப்பரா இயங்க ஆரம்பிக்கும். அடுத்து 9வது நன்மை என்னன்னா, ரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு ஒரு சிறந்த உணவா மாதுளம்பழம் இருக்கு. மாதுளையில இயற்கையான சர்க்கரை இருந்தாலும் அதுல நார்ச்சத்து மற்றும் பாலிஃபினால்கள் இருக்கிறதுனால இது ரத்த சர்க்கரையை திடீரென உயர்றத குறைக்கிறதுக்கு பயன்படுதுங்க. அதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக மாதுளம்பழத்தை எடுத்துக்கலாம். ஆனா அளவா எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, உடலுக்கு தேவையான இயற்கையான சக்தி எனர்ஜியை வழங்குறதுக்கு மாதுளம்பழம் பயன்படுதுங்க. மாதுளையில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உடல் சோர்வை குறைக்கிறதுக்கும், உடற்பயிற்சி செஞ்சதுக்கு பிறகு அவங்களுடைய எனர்ஜியை வந்து கொடுக்கறதுக்கு, உடற்பயிற்சி செய்யறதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறதுக்கும், அந்த நாள் முழுக்க ஆக்டிவா இயங்குறதுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கறதுக்கும் மாதுளம்பழம் பயன்படுது. முக்கியமா விளையாட்டு வீரர்கள், உடற்பயிற்சி மேற்கொள்வர்கள், ஜிம்ல வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களா, அவங்க எல்லாருக்குமே மாதுளம்பழம் ஒரு சிறந்த உணவா இருக்குது. இதை எடுக்கும்போது நாள் முழுக்க ரொம்பவுமே புத்துணர்ச்சியா இருப்பாங்க. மாதுளம்பழம் ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடலாம்னா, 1 கப் மாதுளம்பழம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா 1 கிளாஸ் ஆஃப் மாதுளை ஜூஸ் வந்து நம்ம குடிக்கலாம். நம்ம மாதுளையா ஜூஸாவும் எடுத்துக்கலாம், இல்லை பழமாவும் சாப்பிடலாம். மாதுளம்பழம்ங்கிறது ஒரு சுவையான பழம் மட்டும் கிடையாதுங்க. இதுல பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த ஒரு ஆரோக்கியமான பழம். இனியிலிருந்தே உங்களுடைய உணவுல மாதுளம்பழத்தை அடிக்கடி சேர்த்துக்கிறங்க. இது ஒட்டுமொத்த உடலுக்கும் நலத்திற்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது, ஆரோக்கியத்தை வழங்கக்கூடியது. ஆனா எந்த ஒரு உணவா இருந்தாலும் அதை நம்ம அளவோடு எடுத்துக்கிறணும். தினமும் எடுத்துக்கலாம், ஆனா அளவோடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.